சிவனின் பெரிய கதை. பிரபஞ்சம் உருவாகும் முன் எதுவும் இல்லை. ஒளி இல்லை, இருள் இல்லை, காலம் கூட இல்லை. அப்போது இருந்த ஒரே சக்தி அந்த பரம்பொருள், அந்த ஆதிசக்தி, அந்த பரமசிவன். பிரபஞ்சத்தின் முதல் அதிர்வாக ஓம் என்ற நாதம் ஒலித்தபோது, அந்த நாதத்திலிருந்து உருவானது படைப்பு, பாதுகாப்பு, அழிவு. அழிவின் தெய்வமாக மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் ஆதியாகவும் அந்தமாகவும் இருப்பவர் மகாதேவன், சிவபெருமான். சிவனின் உருவம். சிவபெருமான் மற்ற தெய்வங்களைப் போல அலங்காரங்களால் நிரம்பிய அரசர் அல்ல. அவர் சுடுகாட்டில் வாழ்பவர், பாம்புகளை அணிந்தவர், புலித்தோலை உடையாக அணிந்தவர். தலையில் சந்திரன், முடியில் புனித கங்கை, கழுத்தில் நீல நிறம். அதனால்தான் அவர் நீலகண்டன் என அழைக்கப்படுகிறார். அவரது கையில் இருக்கும் திரிசூலம் படைப்பு, பாதுகாப்பு, அழிவு என்ற 3 சக்திகளையும் குறிக்கிறது. கங்கை பூமிக்கு வந்த கதை. ஒரு காலத்தில் பூமியில் வாழ்ந்த மனிதர்களின் பாவங்களை தீர்க்க கங்கை பூமிக்கு வரவேண்டியிருந்தது. ஆனால் கங்கை நேராக பூமிக்கு வந்தால் அதன் வேகம் உலகையே அழித்துவிடும். அப்போது மகாமுனிவர் பாகீரதன் சிவபெருமானை வேண்டினார். சிவபெருமான் தன் ஜடாமுடியை விரித்து அந்த கங்கை நதியை தன் முடியில் பிடித்து மெல்ல பூமிக்கு அனுப்பினார். அதனால்தான் சிவபெருமான் கங்காதரன் என்று அழைக்கப்படுகிறார். விஷத்தை குடித்த சிவன். ஒருநாள் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் பாலக்கடலை கடைந்தனர். அதிலிருந்து பல பொக்கிஷங்கள் வந்தன. ஆனால் முதலில் வந்தது மிகவும் கொடிய ஆலகால விஷம். அந்த விஷம் பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடியது. அப்போது உலகத்தை காப்பாற்ற சிவபெருமான் அந்த விஷத்தை தன் கையில் எடுத்தார். அதை முழுவதும் குடித்தார். ஆனால் அதை வயிற்றுக்குள் செல்லவிடவில்லை. தன் கழுத்திலேயே நிறுத்தினார். அதனால்தான் அவரது கழுத்து நீலமாக மாறியது. அதனால் அவர் நீலகண்டன் என புகழப்படுகிறார். நடராஜர், பிரபஞ்ச நடனம். சிவபெருமான் நடனமாடும் வடிவம்தான் நடராஜர். அந்த நடனம் சாதாரண நடனமல்ல. அது பிரபஞ்சத்தின் இயக்கம். அவர் காலால் மிதிக்கப்படும் அபஸ்மாரன் அறிவில்லாமையை குறிக்கிறது. அந்த நடனம் உருவாக்கம், பாதுகாப்பு, அழிவு, மறுபிறப்பு இந்த அனைத்தையும் குறிக்கிறது. சிவன் மற்றும் பார்வதி. சிவபெருமானின் சக்தி பார்வதி தேவி. அவர்கள் இணைந்தால்தான் பிரபஞ்ச சக்தி முழுமை பெறுகிறது. அவர்கள் இருவரின் இணைவு அர்த்தநாரீஸ்வர் என்ற வடிவமாக காட்டப்படுகிறது. அதில் ஒரு பக்கம் சிவன், மற்றொரு பக்கம் சக்தி. அது ஆண் பெண் சக்தியின் சமநிலையை குறிக்கிறது. சிவனின் பிள்ளைகள். சிவபெருமானுக்கு 2 மகன்கள். முதல்வர் விநாயகர், அறிவின் தெய்வம். இரண்டாவது முருகன், வீரத்தின் தெய்வம். இவர்கள் இருவரும் உலகத்திற்கு ஞானமும் சக்தியும் அளிக்கிறார்கள். சிவன் அழிவின் தெய்வம் அல்ல. பலர் சிவபெருமானை அழிவின் தெய்வம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அவர் அழிவை மட்டும் செய்யவில்லை. அவர் பழையதை அழித்து புதியதை உருவாக்கும் சக்தி. ஒரு விதை மண்ணில் அழிந்தால்தான் புதிய மரம் உருவாகும். அதேபோல் சிவபெருமான் மாற்றத்தின் சக்தி. சிவனை எப்படி அடையலாம்? சிவபெருமான் அலங்காரம் விரும்பும் தெய்வம் அல்ல. அவர் விரும்புவது உண்மையான பக்தி. ஒரு இலை, ஒரு துளி தண்ணீர், ஒரு ஓம் நமசிவாய என்ற மந்திரம் போதும். அவர் மனதில் இருக்கிறார். முடிவு. பிரபஞ்சம் முழுவதும் ஒலிக்கும் ஒரு மந்திரம் இருக்கிறது. அது ஓம் நமசிவாய. இந்த 5 எழுத்து மந்திரம் மனதை சுத்தப்படுத்தும், பயத்தை அகற்றும், ஆன்மீக சக்தியை தரும். சிவனை நினைத்தால் அமைதி வரும். சிவனை துதித்தால் சக்தி வரும். சிவனை நம்பினால் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும். ஓம் நமசிவாய.
ஓம் நம சிவாய. ஓம் நம